அந்த பழைய தையல் இயந்திரம் ஒரு வீட்டின் நடுவில் அமைதியாக நின்று கொண்டிருந்தது. அது வெறும் இரும்பும் சக்கரமும் இல்லை, அது ஒரு குடும்பத்தின் வாழ்க்கை. காலை ஒளி ஜன்னல் வழியாக விழும்போது அம்மா அதன் முன் உட்காருவாள். காலால் பெடலை மிதித்து வாழ்க்கையை தையல் போடுவாள். டக் டக் டக். அந்த சத்தம் வெறும் இயந்திர சத்தம் அல்ல, அது பிள்ளைகளின் கனவுகளின் துடிப்பு. பள்ளி யூனிஃபார்ம், திருமண பிளவுஸ், பண்டிகை பாவாடை, அவள் தைத்த ஒவ்வொரு துணியிலும் அவளின் அன்பு நூலாய் பின்னப்பட்டிருந்தது. சிறு அமைதி. சில நாட்கள் சோர்வு வந்தாலும் அவள் அந்த இயந்திரத்தை மெதுவாக துடைத்து சிரித்தபடி சொல்லுவாள், நீதான் என் பலம். வாலிப நடிகனாக பல ஆண்டுகள் கழித்து அந்த வீட்டுப் பையன் பெரிய மனிதனாக நின்றபோது அவனுக்கு புரிந்தது ஒன்று மட்டும்: இந்த தையல் இயந்திரம் ஒரு குடும்பத்தை ஒன்றாக வைத்த ஒரு தெய்வம். இன்று அது பழையதாக இருக்கலாம், ஆனால் அதன் ஒவ்வொரு தையலும் இன்னும் நினைவுகளாக இதயத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறது.